அன்றைக்கி நான் முடிவு பண்ண நினைக்கிறேன், என்ன ஆனாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு அன்ஃபிட், ஆனால் நான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அதுக்கு 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் கற்றுக்கிட்டு சாதிச்சே ஆகணும். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து குழந்தைகளை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் வளர்ந்தவங்க. ஸோ இன்றைக்கி நான் அவங்கள சந்தோஷப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொன்னதை தான் திரும்ப சொல்லணும். இங்கே திறமை இருக்கிறவங்க கூட தோத்ததா சரித்திரம் உண்டு, ஆனால் உழைக்கிறவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அது நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி எனக்கே சொல்லிக்கிறது, நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறது, நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி எல்ஸ் லைஃப். நீங்கள் தனி, உங்களுக்கு கீழேயும் யாரும் இல்லை, யாரும் ஏளனம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மேலேயும் யாரும் இல்லை, யாரை பற்றி பயப்படவும் வேண்டாம். உங்களுக்கு ஈக்குவலாகவும் யாரும் இல்லை. நீங்கள் தனி, உங்களுக்கு தனி பாதை, அதில் போயிட்டே இருங்க. யாரை சொல்றதை பற்றி கேட்கவே வேணாம். நம்ம நினைச்ச இலக்க போய் நிச்சயமாக ரீச் பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு கிளாரிட்டி என்ன தேவைன்னா, நான் ஹெலிகாப்டர் வாங்குறதா, கப்பல் வாங்குறதா, இல்லை ஃப்ளைட் வாங்குறதான்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கப்பல் வாங்குறேன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க, கப்பல் வாங்கிடுவீங்க.